டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம மெட்ரோக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கான எக்ஸ்பான்ஷன்லாம் சென்னையில் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுது. இன்னொரு சைடு அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி எல்லா சைடுமே மெட்ரோ கனெக்ஷன் வந்து போகுது. ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷங்கள் எக்ஸ்டெண்டடாக ஆகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மெட்ரோ எந்த அளவுக்கு நம்மளோட சென்னையில் கன்ஜெஷனை குறைக்கும். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆளுக்கு வந்து ஒரே ஆள் ஒத்த கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, இல்லை பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்களோட வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் இந்த கன்ஜெஷன், டிராஃபிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மெட்ரோ முழுவதுமாக முடிஞ்சோன்னே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைக்குமா டிராஃபிக் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த 4 வருஷத்தில் எவ்வளோ பேர் வந்து உள்ளே வராங்களோ சென்னைக்குள்ளே, எவ்வளோ ஜனத்தொகை வந்து பெருக போதோ, இன்னும் நிறைய பேர் வந்து வண்டி வாங்குவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து விலைலாம் குறைஞ்சிருக்கு, டேக்ஸ்லாம் குறைஞ்சிருக்குன்றனால நிறைய பேர் வந்து திருப்பி அவங்கவுங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு செல்ஃபிஷ்னு சொல்ல முடியாது. யாருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார் பைக்கு வாங்காமல் இருப்பாங்க, அந்த மாதிரி யார் யோசிக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி தினம் தினம் வந்து ஜனத்தொகை பெருகிட்டே இருந்தாலும் வண்டியும் கூட சேர்ந்து வந்து பெருகிட்டே இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து சென்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. எல்லா சிட்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கடல் இருக்காது. எல்லா சிட்டிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ அப்படிங்கிறது செட் ஆகாது. எல்லா சிட்டிஸ்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு நம்ம சென்னை அளவுக்கு கூட இருக்காது. அந்த விதத்தில் நம்ம சென்னைக்கு எல்லா விதமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன லிங்க் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இதற்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி சென்னையில் இருந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் திரும்பியும் வந்துச்சு அப்படின்னா, சென்னைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கிறது மட்டும் இல்லாமல் சென்னையோட எக்கானமி, சென்னையோட டூரிஸ்ட்டு, சென்னையோட அந்த லெவல் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிட்டி கூட கம்பேர் பண்ணுறப்போ வந்து அழகியல் எல்லா விதத்துலையுமே வந்து சும்மா டாப்பில் வரும் அப்படிங்கிறதுக்காக கொச்சி வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல டீகேட்ஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சென்னையில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் மெட்ரோ சிஸ்டமாக வந்து திருப்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ரொம்ப இனிப்பான, சுவையான, ஹாப்பியான, குறிப்பாக வந்து சென்னை வாசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமான, பெருமைக்குரிய ஒரு செய்தியாக இது வந்து இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க. சென்னை வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் மாதிரி ஆக போகுது அப்படின்னா, கூவத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம், அடையாரை க்ளீன் பண்ணுறோம், கூவத்தில் வந்து ஃபெரி போகுது, அடையார் ஃபெரி போகுது, அப்படியே பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு இப்படி வரும், இந்த சைடு இப்படி வந்து மேட்ச் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேர் ஒத்துக்கவும் மாட்டாங்க. கூவத்துலேயோ சரி இல்லை அடையார்லேயோ வந்து அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பழைய காலங்களில் இருந்ததே இல்லை. அப்படின்னா இல்லையே, நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தள்ளிட்டு போவாங்களே, ரோ பண்ணிட்டு போகக்கூடிய அந்த போட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையாக ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து அடையார் ரிவர்லையும் கோம் ரிவர்லையும் இருந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. அதற்கு உகந்ததாக அடையாரும் சரி கோமும் சரி அவ்வளோ ஆழமும் இல்லை, அதற்கான வசதிகளும் இதற்கு செய்யப்படல, அந்த வழக்கமே இல்லை. அப்படிங்கிறனால அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாருமே உடனே இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி சென்னைக்குள்ளே ஒரு வெனிஸ் நகரமாக மாறுறதுக்கு ஏற்ப இருக்கிற அந்த கூவம் நதியும் அடையார் நதியும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் ரொம்ப ப்ராப்பரான ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருந்தது, டூ அண்ட் ஃப்ரோ. இன்றைக்கி வந்து ரோட்வேஸில் நிறைய பேர் வந்து பயனடைகிறதோட அந்த காலகட்டத்தில் இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ரூட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து தொழில் பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பல விஷயங்கள் இதன் மூலிமா வந்து நடந்திருக்கு. இது எங்கன்னா ஆந்திராவோட அந்த மிட் பார்ட், இப்போது வந்து பிரிஞ்ச ஆந்திரா இல்லை, அப்போது வந்து ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசன்ஸில் அதோட மிட் பார்ட்லேருந்து ஆரம்பித்து நெல்லூர் வழியாக அப்படியே வந்து நம்ம பக்கிங்ஹாம் கனலில் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கோவளத்துக்கு போய் அந்த நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து கோவளம் வரைக்கும் போகும். அப்படி ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத இமேஜினரியெல்லாம் சொல்ல, அதற்கு பல சான்றுகள் இருந்தது மட்டும் இல்லாமல் இது பல வருடங்களுக்கு இயங்கி நிறைய குப்பங்களை இணைக்கிறது மட்டும் இல்லாமல் பல ஊர்களை வந்து இணைச்சிருக்கு. இது வந்து நம்ம ஈசிஆரில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போயிட்டே இருக்கும்போது கோவளமில் வந்து இந்த போட்டிங் படகு துலாம் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாண்டிச்சேரி போகிற ரூட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரூட் வந்து போயிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து இருந்தது. ஆனால் அது ஏன் மறைஞ்சு போச்சு அப்படின்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த கேனாலை வந்து சரியாக பாதுகாக்கலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்க்ரோச்மெண்ட்ஸு, அதன் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கட்டடங்களை கட்டிட்டாங்க. இதில் ரொம்ப முட்டாள்தனமாக அந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட அந்த கேனால் மேலேயே இன்றைக்கி கட்டியிருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பறக்கும் ரயில் அப்படின்னு சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் பீச் கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஷன்லாம் இருக்கும். அதை எப்படியே போயிட்டு இப்போ வேளச்சேரி வரைக்கும் முடியும். அந்த வேளச்சேரிக்கு போகிற வழியில் இந்திரா நகர், கஸ்தூரிபாய் நகர், திருவான்மியூர், இதற்குண்டான ஸ்டேஷன் தரமணி, இந்த ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கேனல் மேலே தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி போக போக வந்து அந்த கேனலுக்கான யூஸ் கம்மியாச்சுன்றது மட்டும் இல்லாமல் அது ஒரு கேனலே இல்லைங்க, ஒரு சின்ன சாக்கடை அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பல தவறான முடிவுகள்னால ரொம்ப சுருங்கி போச்சு.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அந்த மேரிடைம், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேருமே இணைந்து இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டத்தை வந்து திருப்பி உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து ஒரு ஐடியாவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபீசிபிலிட்டி, இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம், அப்படி சாத்தியம் அப்படின்னா கூட அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்ன, ஒரு மெட்ரோ ரூட்டாக நம்ம வந்து கட்டுறதுக்கான முனைப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். இது பல பேருக்கு வந்து உகந்ததாகவும் சிட்டிக்கு ஒரு பெரிய பூஸ்டை தந்தாலும், இதில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் இருக்கக்கூடிய நம்ம ஹேர்டில்ஸ் என்னெல்லாம் வந்து சந்திக்க போகிறோம், அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் இது ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் மெட்ரோவாக மாற்றிட்டா கூட அதற்கப்புறம் இது மற்ற டிரான்ஸ்போர்ட் கூட மற்ற இடங்களை வந்து எப்படி இணைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு டெர்மினல் மாதிரி கட்டது மட்டும் இல்லாமல் இதற்கான மெயின்டெனன்ஸ், இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இந்த மெட்ரோ சிஸ்டம்க்கு மெயின்டெனன்ஸ்க்காக என்னென்ன ஷெட்டெல்லாம் நம்ம வந்து தயாரிக்கிறோம், இதற்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திட்டத்திட்ட வந்து பல கோடிக்கான செலவு வந்து இதில் இருக்குது. இதில் ஒன்ஸ் இறங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு வழி பாதை, இது கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிச்சே ஆகணும். ஆனாலும் அதில் உங்களுக்கு தடைன்றது கண்டிப்பாக வரப்போகுது. சரி, இப்போது அதற்கான என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குன்றது தான் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தொடக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஐடியா உடனே நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முக்கியமாக வந்து 53 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம். இந்த ரோடு மெட்ரோவை வந்து நீங்கள் நம்பாமல் ஒரு 53 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லேயே டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக நம்ம இதை ஒரு வாட்டர் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டாக மட்டும் பார்க்காம நீர்வழி பாதைகளை வந்து இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்கினா வெட்டி அந்த கேனல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு நீரோட்டம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து இதை க்ளீன் பண்ணாமல் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை க்ளீன் பண்ணி வைடன் பண்ணி இதை வேறு ரூட்லலாம் டைவர்ட் பண்ணி ஒரு கேனல் சிஸ்டமாக மாற்றி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே நீரோட்டம் எப்போவுமே இருக்கிறதுனால நிலத்தடி நீர் அப்படிங்கிறது சென்னையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி எனக்காவது புயல் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அதற்குண்டான வடிகால்கள்லாம் இல்லவே இல்லாமல் போச்சு. ஏன்னா மார்ஷ்லேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்னஸ்லாம் வந்து தக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் வெள்ளம் போகிறதுக்கு வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்கெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக மாற்றி அந்த மார்ஷ்லேண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இன்றைக்கி சென்னையில் மழை பெஞ்சனாலே சில ஏரியாக்கள் நீங்கள் வாய் விட்டு சொல்லிடலாம், அந்த மார்ஷ்லேண்ட் மேலே எழுப்பப்பட்ட ஏரியாக்கள் அங்கே போய்ட்டு தண்ணிலாம் வந்து நின்றும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளத்தை வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்களாம், அதாவது ட்ரை பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிண்டி ரேஸ்கோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பல பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கு லீஸ் கட்டாததுனால அந்த நம்ம அரசாங்கம் அதை கையகப்படுத்தி அங்கே ஒரு பெரிய ஏரி மாதிரி வெட்டி அங்கே தண்ணியெல்லாம் கொண்டு போய்ட்டு ஒரு வடிகால் மாதிரி நிரப்பலாம். அதை ஒரு ஏரி ஆக்கிட்டால் நம்மளுக்கு வந்து வெள்ளம் அப்படிங்கிறது வரவே வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த வாட்டர் ரூட்ஸே பெருசு பண்ணி அதை சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குன்றதுனால அதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கூடவே எப்போவுமே இருக்கும். இதன் மூலியமாக நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறையும் இருக்காது, இன்னொரு பக்கம் என்றைக்கும் வெள்ளமும் ஏற்படாது. ஸோ இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்படக்கூடிய கூடவே வரக்கூடிய நன்மைகளாக இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போது இன்றைக்கி நம்ம ரோட்லேயே வந்து பல வெஹிக்கிள்ஸ், அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், இன்றைக்கி பெட்ரோல் டீசலை தாண்டி வந்து ஹைப்ரிட்டு இல்லை ப்ராப்பராக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரோட்டில் இருக்கிற அந்த ஃபீசிபிலிட்டியோட வாட்டரில் இதை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ பேசிக்லி வந்து அந்த வாட்டர் நீங்கள் ப்ராப்பராக பராமரித்து அங்கே குப்பைகள் இல்லை சாக்கடைகள் கலக்காமல் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இந்த போட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து ஒரு பெட்ரோல் டீசல் மூலிமா யூஸ் பண்ண அந்த போட்ஸ்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் ஹைப்ரிட் போட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால சவுண்ட் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ரெண்டுமே ஏற்படுறது வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக அங்கே போயிட முடியும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டில், அதில் வந்து நிறையா கன்ஜெஷன்ஸ் ஏற்படும், விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய ஸ்பீடு இல்லைனாலும் சீம்லெஸ்ஸாக நிற்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கான ஒரு நீர்வழி பாதையாக இது உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சரி, கேட்கறதுக்கு எல்லாமே நல்லாமே இருக்குது. கடைசியில் டப்பு எவ்வளோ ஆகுதுங்க, செலவு எவ்வளோ ஆகும், அது முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 3000 crores 5000 crores வரைக்கும் இல்லை அதுக்கு மேலேயே போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வாட்டி இறங்கிட்டா வேறு வழியே இல்லை, நீங்கள் முடிச்சு தான் ஆகணும். அதனால் இதில் ஒரு வழியாக இறங்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி ஐயோ இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா பெரிய பண இழப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் மூலிமா ஏற்படுற நன்மையோட அதை பாதியில் நிறுத்திட்டோம்னா அதன் மூலிமா ஏற்படுற குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகிடும்ல. ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. சரிப்பா, ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை, முதல்ல ஸ்டார்ட் பண்ணால் தான் இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுன்றதுனால நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குல்ல,
நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து கோவளம் வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் பண்ணால் இது பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து கோவளம் போகிற வரைக்கும் இந்த பாதைகளில் என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, என்ன இடர்வுகள்லாம் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக இந்த குழு வந்து வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நம்ம காசு மட்டும் போட்டால் இது வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அது எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா கூட வந்து இதன் மூலியமாக மற்ற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லாம் எந்த அளவுக்கு ஏற்பட போகுது. இப்போ இன்றைக்கி ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான சொல்யூஷன்ஸை வந்து இந்த சிட்டியில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு ப்ராஜெக்டை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதன் மூலியமாக வேறு ஏதாவது இனிமேல் ஏற்படாத வந்து பார்த்திங்கன்னா புது விதமான என்விரான்மெண்டல் இஷ்யூவை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிடக்கூடாது. அப்படிங்கிறனால அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது மூலிமா அந்த வாட்டர் கேனலில் அந்த வாட்டர் ஈக்காலஜி எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுனால சென்னையில் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய கெயின். அதையும் தாண்டி நீங்கள் மட்டும் யோசிச்சு பாருங்களேன், அழகியலாக பார்த்தா வந்து சென்னைக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து சிட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே ஆகணும். நீங்கள் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கடலே பார்க்காத இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே வந்து டூர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கோவாவில் இருக்கவங்களே வந்து நம்ம மெரினா பீச்லாம் வந்து பார்த்தாங்கன்னா பேன்னு பார்த்துட்டு போவாங்கள்ல. அந்த மாதிரி வந்து பல ஊர்களில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வாட்டர் மெட்ரோ சிஸ்டமாக அது இருக்கும் செயல்படுத்தப்பட்டா. அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பீச்சு, இந்த வாட்டர் ரூட்டு, அதாவது வாட்டர் மெட்ரோ அண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கிற குட் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து சென்னை வந்து வேலை செஞ்சு செட்டில் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு சூப்பரான ஊராக இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இந்த வாட்டர் மெட்ரோ வந்து பெரிய லெவலில் மாற்றும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மெட்ரோ ஸ்டேஷனை சுற்றியே வந்து எவ்வளோ கியாஸ்க் கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதனால் வந்து பல இடங்கள் டெவலப் ஆகிருக்குல்ல. அந்த மாதிரி இந்த வாட்டர் மெட்ரோ சிஸ்டத்தால் பல இடங்கள் சூப்பராக டெவலப் ஆகி ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இது மாறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ சென்னை வந்து இன்றைக்கி இருக்கிறதோட அடுத்த லெவல் சிட்டியாக மாறுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. பெங்களூரால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் சென்னையில் இது நடந்தால் நடக்கும். சரி, இது இங்கே வந்து நின்று போகிறதில்ல. ஏற்கனவே நான் சொன்னேன், ஆந்திராவோட நடுப்பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த கோவளம்லாம் தாண்டி போகக்கூடிய ஒரு ரூட்டாக இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இதை வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த வாட்டர் ரூட்டை கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய வாட்டர் ரூட்டாக நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ ஃப்யூச்சரில் ஆனால் லார்ஜர் எக்ஸ்பான்ஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க வாட்டர் ரூட்லாம் வந்து இப்போ ஜெகீஷ்வரில் நதிகளை இணைப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூட்டுகளை இணைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாட்டர் நெட்வொர்க்கை, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்கை நம்மளால் வந்து உருவாக்க முடியும். அதற்கு ஒரு முதல் அடித்தளமாக வந்து நம்ம சென்னை வாட்டர் மெட்ரோ வந்து இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இதில் ஒரு பெரிய புயல் அடிச்சிருச்சு, ஒரு வெள்ளம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பல ஆண்டுகளாக வந்து இந்த கேனல் வந்து செத்துப்போன கேனல் நம்ம வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இப்போ வந்து புதுசாக உருவாக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் மழை காலங்களில், புயல் காலங்களில் இந்த கேனல் ரூட்டுக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், அந்த போட்டுக்கெலாம் எந்தளவுக்கு சேஃப்டி இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள்லாம் வந்து ஆக்சிடென்ட்டு அப்படின்னு ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு அப்படி ஏற்பட்டால் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசம்பாவிதங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து செயல்படுத்தினதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இதில் ஏற்படக்கூடிய பாதகங்கள், ஆக்சிடென்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ இது ஒரு பாதகம், இது ஒரு சேலஞ்சாக இந்த திட்டத்தில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டா கூட கடைசியில் இவ்வளோ காசு போட்டு பல இடங்களை மாற்றி பல பேரோட இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீடு கட்டியிருக்காரு, இல்லை அங்கே வந்து ஆக்கிரமிப்பு ஏற்பட்டுக்குன்னா அவங்களாம் நகர்த்தி அந்த அவங்களோட வாழ்க்கையே முழுசாக மாற்றி சிட்டியே கொஞ்சம் திருப்பி போட்டு, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க்கெல்லாம் வந்து சென்னை எந்த அளவுக்கு கொதறி போட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சென்னையே திருப்பி போட்டிருக்கு. இப்படி ஒரு வாட்டர் மெட்ரோ சிஸ்டம் நம்ம பண்ணுறப்போ இவ்வளோ வேலைகள் நடக்கும்ல, அதெல்லாம் பண்ணி முடித்தோன்னே மக்களுடைய ஹேபிட், ஒரு விஷயம் புதுசாக வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு அவங்க ஏற்றிக்கிறாங்க, அவங்க அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மெட்ரோ வந்தப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய வரவேற்பே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து யூஸ் பண்ணல. அதுக்கான முக்கியமான காரணம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கும் மற்ற பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கும் மற்ற இடங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி இல்லாததுனால. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோவில் ஒரு ட்ரெயின் கூட, முக்கியமாக பீக் கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு இடமே இல்லாமல் தான் வந்து போயிட்டுருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து சென்னை மக்களுக்குள்ளே ஒரு 3-4 ஜென்ரேஷனாக வந்து பார்க்கவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இது திருப்பியும் வந்தால் இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மக்கள், அந்த ஹேபிட் அப்படிங்கிறத வந்து மாற்றிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. மாற்றிக்கிட்டா நல்லது, பட் மாற்றலை அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிரும். சரி, இதெல்லாம் வந்து தாண்டி வந்து ஒரு ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணிட்டாலும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே சில வருஷங்கள் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆனாலும் இது முடியறதுக்கு ஒரு 7-8 வருஷங்கள் ஆயிரும். ஸோ 7-8 வருஷம் கழித்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் தான் எல்லா மக்களும் இதை பயன்படுத்தி வாட்டர் மெட்ரோ சிஸ்டம் அப்படிங்கிறது சென்னையில் வந்து வாய்ப்பு இருக்குது.
எல்லாமே ஒரு கனவுல இருந்து தானே ஆரம்பிக்குது. அதனால் வந்து ஓவராக இமேஜின் பண்ணுறப்பா அப்படின்னு யோசிக்காமல் இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு, இது எங்கே போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியா இது.